ஆஃபீஸ்ல ரெகுலரா போய் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம பிரேக் எடுக்கிறதுக்கே மறந்துட மாட்டோம். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் அந்த பிரேக் எடுத்து இந்த வாக்கிங் போறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ இந்த நான் ஸ்டாப்பா இருக்கும்போது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கேப் எடுத்து இந்த மாதிரி நம்ம வாக்கிங் போகலாம். ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்ல போய் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த பார்ட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து ஒர்க்குன்னு அந்த மாதிரி ஒர்க்கே பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து பிரேக் எடுத்து இந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸுக்கு நிக்கும் போது பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற டைமா எனக்கு இந்த நாலேஜ் இல்ல. ஆனா நான் நினைக்கிறது, ஏன் வேஸ்டா அதை நின்று கால் வலிக்கிறத விட நடந்துகிட்டு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி வாக்கிங் குறுக்க நடுக்க போயிட்டே இருப்பேன் பஸ் வர வரைக்கும். ஆனா அதனால என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணல. இனிமே தான் அதை பத்தி ஃபீல் பண்ணணும். வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு என்ன இப்ப பாரு நம்ம கிச்சன்லயே இருக்க மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. உடனே என்ன பண்ணுவோம், எழுந்து வெளியில கொஞ்சம் கார்டன் சின்னதா போட்டு வச்சிருக்கேன். போய் வந்து அதுல செடியெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்பேன். டெய்லி பாக்குறதுதான். ஆனாலும் ஒவ்வொரு சமயம் அதை பார்க்கும் போதும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பச்சை பசேர்னு அந்த செடிகள், அதுல பூக்கிற பூக்கள் அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஃப்ரெஷ் ஏர் அது கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகுது. அந்த ஒரு ஒர்க்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இது நான் பாக்குறேன். நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம், அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அதையே மறந்துடுவோம். எந்த டைம்ல எப்ப குடிக்கிறோம், என்ன இது நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து பாட்டில ஃபில் பண்ணி நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி நம்ம குடிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எவ்வளவு இது பண்ணணும், தண்ணி குடிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது? டிராவல் பண்ணும்போது நான் அட் டைம் 4 பாட்டில் 5 பாட்டில் வாங்கிக்கிறேன். அவன் அப்படியே பாப்பா என்ன 5 பாட்டில் வாங்குறான் அப்படின்னு. அந்த 5 பாட்டில் ஆனா குடிச்சிட்டு இருப்பேன். இப்போ தண்ணி குடிக்க எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது வந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சா ஆயிடுச்சு. ஸ்பெஷலி இப்போ நம்ம தெருமலை ப்ரோட்டில் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு பழகி போச்சுக்கோம். முதல்ல குறை குடிப்பா நிறைய குடிக்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்ச மாதிரி 1 லிட்டர் தண்ணி நான் குடிச்சுப்பேன் கொஞ்ச நேரத்துல. அந்த மாதிரி அது எப்போ ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஏன்னா நேரம் காலம் பார்த்து குடிக்கணும். நம்ம வெளியே டிராவல் பண்ணிட்டு இருப்போம், வெளியே இருக்கா அப்போ குடிக்கூடாது. ட்ரெயின்ல இருக்குன்னா நம்ம எங்கேயும் போக மாட்டோம், வாஷ்ரூம் பக்கத்தில் இருக்கும், அதனால தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கி. சில நேரம் நான் ஏதாவது கண்ட முப்பை எங்கேயாவது தின்றுவேன் அப்படின்னா அதுக்கு தண்ணி குடிச்சு அதை கிளீன்சிங் பண்ணிட்டே இருப்பேன். அது உடம்புக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் ஒரு ரொம்ப இதாக இருக்கும். ஸ்பெஷலி நைட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணி குடிச்சு இருப்பேன். நைட்ல தண்ணி குடிக்க தூக்கமே வராது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ரொம்ப நாளா எனக்கு அது இதாவே இருந்தது. கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோமா, ஃபுட் ஹேபிட்டா இருக்கட்டும், அந்த தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இது எதுவுமே இல்லாம இருந்தது. இப்போ ரீசெண்டா அன்பழகி அம்மாட்ட பேசும்போது சொன்னாங்க, அவங்க காலையில இருந்து என்னென்ன பண்ணணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எவ்வளவு இது பண்ணணும், ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது இந்த விஷயம் நம்ம எவ்வளவு ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கோம். ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு தண்ணி அது நம்மளுக்கு தோன்றப்ப குடிச்சிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் தோட்டத்துக்கா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், அந்த தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துட்டு போறது. நான் மட்டும் இல்லாம வீட்டுல அம்மா அப்பாவுக்கும் அந்த விஷயம் ஃபாலோ பண்ண சொல்லி இருக்கிறது. அது எவ்வளவு முக்கியம் சொல்லி அவங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, தண்ணி குடிக்கிறது. இப்ப அந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாக்கிங்கா இருக்கட்டும், அந்த வாக்கிங் போகும்போது சார் சொல்லியிருப்பாங்க அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் அதை கன்சிஸ்டன்சியா பண்ணல. ஆனா அந்த மாதிரி நான் வாக்கிங் போகும்போது அந்த இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இந்த இது போகாம இந்த 3 பாயிண்ட்டும் எனக்கு இப்போ ரீசெண்டா உங்க அன்பழகமா அந்த தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டன்ட் அது சொல்லும் போது எனக்கு வாட்டர்ல வந்து இந்த மாதிரி லெமன் பீஸ் 1 கட் பண்ணி போட்டுக்கிறது, இஞ்சி துண்டு 2-3 கட் பண்ணி போட்டுக்கிறது. அந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்லயே வந்து நம்ம சிஸ்டம் பக்கத்துலயே வந்து நான் வச்சுப்பேன். ஸோ அப்பப்போ அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒன் டைம் குடிக்கும்போது நிறைய குடிச்சிடுறது. அந்த மாதிரி ஆஃபீஸ்லயே வந்து ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் பக்கத்துல வந்து நான் குடிச்சிருவேன். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு மேம். தேங்க்யூ. ஆட்டுக்கு போறப்ப இதை சமந்துட்டே நம்ம ஆடு மேய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அதை எடுத்துட்டு போக மாட்டேன் தண்ணியே. இப்போ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகணும், அப்பப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அதுக்கு முன்னாடியே நான் போறோம் இல்லையோ மிஸ்ஸஸ் எடுத்து வந்து தண்ணி பாட்டில பக்கத்துல வச்சிருவாங்க. ஸோ லெசன் போறாரு எப்படி தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாட்டில் பாக்குறப்ப தண்ணி அப்பப்போ இடையில குடிக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ மேம். இப்பலாச்சு நானும் இதுக்கு முன்னாடி தண்ணி இந்த அளவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்டா அந்த மாதிரிலாம் குடிச்சது இல்ல. நமக்கு வந்து தண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டராவது நம்ம எடுத்துக்கணும் இன்டேக் அப்படிங்கிறது. இப்போ சார் சொன்னதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி எனக்கே அது ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, நல்லா நமக்கு சேஞ்சஸ் வந்து தெரியறதுனால பார்க்க முடியுது. ஸோ நம்ம இது லைஃப்ல ரெகுலரா பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தண்ணி மெயினா குடிக்கணும்னா ஹெல்த்துக்கு நல்லது, பிளான் டேக்கு நல்லது, நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ரொம்ப முக்கியமானது சோம்பேறித்தனம் இருக்காது. புது புது தாட்ஸ் வரும், சோம்பேறித்தனம் இருக்காது. நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருப்போம். உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். சூப்பர் பாயிண்ட். கூட்டமா இருக்கும்போது நமக்கு ஒண்ணுமே மைண்ட் வேலை செய்யாது. அவங்க சொல்றத நம்ம கேட்டுட்டு இருப்போம். நம்மளா வந்து பர்சனலா வந்து யோசிச்சு ஒண்ணு பண்ண மாட்டோம். நம்ம கூட்டத்தோட இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வராது. அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறோமா? வேலை செய்யற ஆட்களோட உட்காந்து அவங்களுக்கும் ஏதாவது கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுதான் பழக்கம். ஆனா நேற்று என்ன பண்ணிட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன், எனக்கு பசி எடுத்த பிறகு சாப்பிடுறேன்னு லேட்டா உட்காந்தேன்.
3 மணிக்கு சாப்பிடக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சாப்பாட்டையும் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு கொஞ்சம் ருசிச்சு சாப்பிடவும் கொஞ்சம் அமைதியா, அது என்ன மத்தவங்க சாப்பிட்டாங்க நம்மளும் சீக்கிரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம நிதானமா சாப்பிட்ட அனுபவம் நேற்று தான் கிடைச்சது. தேங்க்யூ. வந்து இத மாதிரிதான் எப்பவுமே ஃபீல் பண்றது. இப்ப கூட்டத்தோட போயிட்டோம் அப்படின்னா நம்மளால எந்த ஒரு செயலும் செய்யவும் முடியாது. நம்மளோட தாட் எதுவுமே பேச முடியாது. அப்படி பேசிட்டோம்னாலும் நம்ம எதுவும் பிராங்கா பேசிடுவோம், அது மத்தவங்களுக்கு கஷ்டமா போயிடும். அது ஒரு தாட் இருக்கும். ஸோ நிறைய டைம் நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவேன். அதே போல ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா கூட ஐயோ அங்க கசன்னு எல்லாம் இருப்பாங்க, நம்மளால அங்க இருக்கவே முடியாது, அப்படிதான் ஒரு வரியோட தான் போறது ஒரு கூட்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னாலும். பட் தண்ணி குடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை வந்து இன்னைக்கு எடுத்துக்கணும். கண்டிப்பா சார் சொல்ற மாதிரி சிஸ்டர் சொல்ற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த தனியா இருக்கிறது இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தனியா இருந்து யோசனைகள் நிறைய வரும், நிறைய தாட்ஸ் வரும் தனியா இருக்கும்போது. எஸ்பெஷலி வந்து சம்டைம்ஸ் குளிக்கும் போது கூட எனக்கு ஏதாவது சிந்தனைகள் வரும். அப்போ மாஸ்டர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா உடனே வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா நம்மளே கொஞ்ச நேரத்துல மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுவேன். தனியா இருக்கணுங்கிறத விட ஒரு ஜாயினா தான் சாப்பிட்றது கூட வந்து தனியா சாப்பிட்றத விட இன்னும் 2 பேர் சேர்ந்து இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரெண்டா ஒண்ணு சாப்பிடணும் அப்படிங்கும்போது டக்குனு கொஞ்சம் வெளியில போய் வேற இடத்துல சாப்பிடலாம், வெளியில வேற யாரு கூடயாவது போய் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும்போது அந்த ஃபீல் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தனியா இருக்கும்போது அந்த சாப்பாடோட டேஸ்ட் உள்ள போயிட்டே இருக்கும். ஆனா 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்டே தெரியாது, அந்த டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த தனியா இருக்கிறத விட ஒரு வெளியில அந்த மாதிரி அவுட்டர்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த மாதிரிதான் நிறைய எப்பயுமே யோசிப்பேன். தனியா இருக்கிறதுங்கிறது மார்னிங் ஹவர்ஸ்ல தனியா இருக்கும் போது நிறைய தாட்ஸ் வரும். எஸ்பெஷலி மாஸ்டர் சொல்ற மாதிரி நான் தனியா உட்காந்து புக்ஸ் இப்போ கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய தாட்ஸ் அது ரிலேட்டடா அது கனெக்டடா நிறைய தாட்ஸ் அது தனியா இருக்கும் போது அது கிடைக்குது. அந்த டைம்ல மாஸ்டர் சொல்ற மாதிரி ஒரு பேப்பர் பேனா வச்சு அந்த தாட்ஸை நோட் பண்ணி வைக்கிறது, ஆடியோ நோட் போடுறது, அது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தின அவேர்னஸ் இல்லை, எவ்வளவு வாட்டர் இன்டேக் பண்றேன், என்ன மாதிரி எடுத்துக்கிறேன்றது. இதுக்கப்புறம் நான் அந்த வாட்டர் இன்டேக்ல அவேர்னஸ் எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் போனா நிறைய பேர் வந்து அப்படியே அந்த முதல் பங்குல முண்டி அடிச்சுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி போவாங்க. எனக்கு அந்த கும்பல்ல உட்காந்து சாப்பிட்றதே பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவேன், மேக்சிமம் வந்து லாஸ்ட் பந்தி, ஏன்னா அப்ப கூட்டம்லாம் குறைஞ்சிரும், அப்ப பொறுமையா நம்ம சாப்பிடலாம். அது வந்து ஒரு இது எனக்கு பிடிக்கும். வீட்லயே கூட வந்து மேக்சிமம் தனியா உட்காந்து சாப்பிட்றதுல ரொம்பவே, ஏன்னா அப்பதான் நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன அளவு சாப்பிட்றோங்கிறது நமக்கு தெரியும். அந்த இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சூப்பர். அமுதவழி அவங்க சொல்லலாம். தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்றதுன்னா, நம்ம 20 கிலோ இருந்தா 1 லிட்டர் தண்ணி குடிச்சா நமக்கு இது நம்ம உடம்பே வந்து நம்ம தண்ணி பத்தலைன்றதை வந்து நமக்கு வந்து சொல்லும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி டயர்டா இருக்கிறது, அந்த நம்ம ஸ்கின்னை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஒரு அப்படி லைட்டா கை வச்சு கீறினீங்கன்னா ஒரு கோடு மாதிரி விழும், பல்ப மாதிரி. அப்போ வந்து நம்ம ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஸ்கின்னு, நம்ம தண்ணி போதுமானாலும் குடிக்கலன்றது நம்ம அப்பயே கண்டுபிடிச்சிக்கலாம். டைஜஷன் மோஷன்ல எப்போ ப்ராப்ளம் வருதோ அப்பயே தண்ணி பத்தலைன்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தண்ணி அதை பார்த்து நம்ம உடம்புக்கு கரெக்டான தண்ணி குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறத நம்மளே பார்க்கலாம். சில பேர் வந்து சாங் தனியா இருக்கும்போது சாங் பாடுவாங்க. அது பாடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். பாட்டு கேட்பாங்க, பாடத்துல கேட்பாங்க. இந்த டைம்ல இந்த பாட்டு கேட்கறது, நம்ம அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறோமா பாடிட்டு இருக்கிறோமா. இந்த நான் அடிக்கடி இது பண்ணுவேன். என்னோட ரிங்டோனா இருக்கட்டும், அலாரமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நார்மலாவே இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேஷன் சாங்கா தான் இருக்கும். அது நான் தெரிஞ்சு வச்சுனா தெரியாம வச்சுனான்னு தெரியல. ஆனா இப்போ மாஸ்டர் சொல்லும் போது அந்த ஒரு விஷயம், டிரைவிங் போறதா இருக்கட்டும், வெளியில டிராவல் போகணும், இந்த ஒரே சாங்கையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும். சில நேரத்துல ஒரே சாங் 20 டைம் ஓடும் அந்த டிராவல் டைம்ல. அந்த ஃபுல்லா அந்த ஒரே தாட்ல இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது இப்போ எவ்வளவு முக்கியம் வந்தது பாக்குறேன். நானும் வந்து சாங்ஸ் கேட்கறது அந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் காமனா ஒரே ஒரு ரிங் டோன் இருக்கும். ஆனா இப்போ அப்பப்ப என்ன தோணுதோ அந்த ரிங் டோன் எல்லாம் சேஞ்ச் பண்றது. காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது. அந்த மாதிரி கடைக்கு போகும்போது நடந்து வரும்போது ஹெட்செட் போட்டு கேட்காம நல்லா சத்தமா வச்சு கேட்கறது. இப்ப ரீசெண்டா வாகாய் வாகாய் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு சாங் ஒண்ணு இருக்கும். அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இப்ப ரீசெண்ட் சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து டிவி ரொம்ப நாள் கிடையாது. பட் இந்த ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒரு எஃப்எம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப நாள் வந்து கேட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்தே. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் லீவா இருந்தாலும் அந்த சூரியன் எஃப்எம் அது எல்லாமே கேட்டுட்டு இருந்தது. ஸோ அப்பத்துல இருந்து அந்த சாங் கேட்கறது வந்து ரொம்ப பழகிருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா சாங் கேட்க முடியலனாலும் சம்டைம் அந்த மூடுக்கு ஏத்த மாதிரியான சாங் ஹம்மிங் பண்ற மாதிரி ஆயிடும். அது வண்டியில போனாலும் சரி, வீட்டுல ஒரு சோகமா இருந்தா சோகமான பாட்டு தானாவே வந்துடும், ஹாப்பியா இருந்தா ஹாப்பியான பாட்டு வந்து வந்துடும். அதே மாதிரி பாடிக்கிட்டே இருக்கிறது. சம்டைம் இது எல்லாமும் நமக்கு போகல அப்படின்னா ஒரு மாதிரி சேடா இருந்துச்சுன்னா யூடியூப்ல போயிட்டு ஏதாவது வீடியோஸ் இல்ல சாங்ஸோ சர்ச் பண்ணி கேட்கறது பாக்குறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு.
எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சாங் கேட்கணும்னு பிடிக்கும். அந்த டேப் ரெக்கார்ட் இருக்குல்ல, நான் செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அத மாதிரி கேட்டது உண்டு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதெல்லாம் கேட்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ரிங்டோன் வைக்கிறது இது எல்லாமே செலக்ட் பண்ணி இந்த புரட்சியாளர்கள் வர்ற மாதிரி அந்த மாதிரி சாங் எல்லாம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி வைப்பேன் நானு. அதை மாதிரி கேட்பேன். லாங் டிராவல் போகும்போது அத மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறது உண்டு இப்பவும். எல்லாரும் கேட்பாங்க இது என்ன வித்தியாசமா நீ இப்படி எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்பவுமே அது மாதிரி டிஃப்ரெண்டா தான் ரிங்டோன் எல்லாம் நான் வைப்பேன். அது எனக்கு பிடிக்கும். இந்த சாங் கேட்கறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு. அது நிறைய வேலை பண்ணும்போது அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை பண்ணுவேன். அதே பழக்கம் இப்பவும் உண்டு. எப்பயும் இதுல ஓடிட்டே இருக்கு, ஏதாவது சாங் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி வண்டியில போகும்போது கூட நான் பாட்டுக்கு சத்தமா பாடிட்டே, ரோட்ல சத்தமா பாடிட்டே போவேன் நான். ஆனா அக்கம் பக்கத்துல யாராவது திரும்பி பார்ப்பாங்க, என்ன இது அப்படின்னு. நான் அதெல்லாம் பத்தி கவலையே படல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வண்டியில போகும்போது நான் பாடிட்டு போறது. அது வந்து மைண்டுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அது நான் அதை ஃபீல் பண்ணுவேன். நான் பாட்டு கேட்கறதுல 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து நீங்க எங்கேயாவது சோகமா இருக்கீங்க, ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சோகத்தையே வந்து வச்சுட்டு அந்த சோக பாட்டையும் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஃபுல்லா நமக்கு வந்து அந்த சோகம் ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். சோகத்துட்டு வெளியேற மாட்டேது. ஏன்னா நீங்க சோகத்தையே கேட்டுட்டே இருப்பீங்க. பாட்டு கேட்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. நீங்க என்ன பாட்டு கேட்கீங்கன்னு ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க என்ன பாட்டு கேட்கீங்களோ அது உங்க வாழ்க்கையை மாத்தும், இது உங்க சிச்சுவேஷன் மாத்தும். நம்பர் 1, நான் நிறைய நேரம் யூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், என்ன பாட்டு கேட்க அப்படின்னா கானா பாடல். கல்யாணம் முடிக்க வாரியா, கெட்டிக்கிட்ட வாரியா, ஆத்துக்குமா போவோமா, இப்படியே ஓடிட்டு இருக்கும். இந்த பாட்டு சிங்கிஜாம் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு தடவை யோசிக்கணும், நான் என்ன பாட்டு கேட்கறேன். இந்த பாட்டு கேட்ட கல்யாணம் முடியுமா, ஆத்து பக்கம் போமா, இந்த பாட்டு நீங்க இந்த வரியில கேட்டு கேட்டு உங்களுக்கு என்ன போகுது, நீங்க என்ன வர போறீங்க. ஸோ அது பாட்டு கேட்கும்போது என்ன பாட்டு கேளுங்க அப்படின்னு கேளுங்க. ஒண்ணு, சோகமா இருக்கீங்களா, சோகமா இருக்கும்போது சோக பாட்டே கேட்டு கேட்டுறாதீங்க. நீங்க அதுல இருந்து மூழ்கி போயிருவீங்க. நான் ரொம்ப பர்பஸா பண்ணுவேன். இப்போ சோகமா அப்செட் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு மோட்டிவேஷன் சாங்ஸும் மற்ற சாங்ஸும் சிங்கிஜா சாங்ஸும் கேட்பேன். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கூட மாத்தி விடும். பாடி லாங்குவேஜ்ல ஒரு சீன் இருக்கு. நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம சோகமா இருந்தா நம்ம பாடி லாங்குவேஜ் சோகமா மாறிடும். ஆனா அதுல தேர்னவங்க நினைச்சாங்கன்னா நம்ம சோகமா இருக்கா பாடி லாங்குவேஜ் கான்பிடண்டா காட்டும். அப்ப நம்ம தன்னால கான்பிடண்டா மாறிடுவோம். அப்படி சிச்சுவேஷன் தந்தபடி போவாதீங்க. என்ன கேட்டாலும் சரி, ஏன் கேட்கலான்னு யோசிச்சு பாருங்க. இது எனக்கு எங்க உதவ போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த எனக்கு அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டுலாம் இப்படி பாடல் தெரியுமா, சேலைய மாதிரி எது எனக்கு யாருமே கிடையாது. அப்படி பாட்டுக்கு அதை உட்காந்து நம்ம பாட்டி மாதிரி அம்மா மாதிரிலாம் கேட்டுருவாங்க. எம்ஜிஆர் பாட்டு எவ்வளவு பயங்கரமான பாட்டு தெரியுமா, சேலை மாதிரி எதிரி இல்லைன்னு சொல்ல பாட்டு கேட்கறத நம்ம பெரிய எதிரி. அதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற போறோம். இப்படி நீங்க பாட்டு கேட்கும்போது என்ன பாட்டு கேட்கீங்கன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இங்க பேசுறது வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு மார்னிங் செஷன் நடத்தல. நம்ம மார்னிங் செஷன்ல எது சரி எது தப்பு எது மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம நடத்திட்டு இருக்கோம். கரெக்டா? ஃபியூச்சர்ல இது எப்படி பார்க்கணும் பாத்துக்கோங்க. மெயினா இந்த வாட்டர் தண்ணி குடிக்கிறது தான். இப்ப ரீசெண்டா கூட ஒரு சரி புதுசா மாஸ்டர் சொல்ற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த பார்த்தாதான் அந்த ஹேபிட் வரும்னு சொல்லிட்டு நானுமே டிமார்ட்ல போய் புதுசா ஒரு வாட்டர் கேன் வாங்கி இதை தண்ணி குடிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்ததோட சரி அந்த ஹேபிட்டை வந்து திரும்ப அதை கண்டினியூவே பண்ணல. ஆனா இப்போ அதோட சீரியஸ்னஸ் எவ்வளவு அப்படிங்கறத வந்து இந்த லெசன்ல இருந்து எடுத்துட்டு அந்த செஷன் பார்த்துட்டு இருக்கும் போதே அகைன் இன்னொரு டைம் நான் தண்ணி குடிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கிறத இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். நான் உட்காந்துக்கிட்டே பாப்பா சேத்த அந்த தண்ணி பாட்டில் எடுத்தா அப்படின்னு சொல்லி வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இன்னையில இருந்து அந்த பழக்கத்தை மாத்திட்டு நானே எந்திரிச்சு போய் குடிச்சிக்கிறேன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்ச பாயிண்ட் இது. தேங்க்யூ. மேம் சொன்ன மாதிரி தான் தண்ணி பாட்டில் நிறைய எடுத்து வச்சுக்கணும். தண்ணி குடிக்கிறத வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். பர்சனலாக எடுத்து செமிக்காக நம்ம கொண்டு போகக்கூடாது. 2 பாட்டில் கூட எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேணுங்கிற தண்ணி அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ரெண்டாவது வந்துட்டு சாப்பிடும்போது மொத்தமாக உட்காந்து சாப்பிடாம தனியாக உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து அனலைஸ் பண்ணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது இவங்களும் சாப்பிட்டாங்க நம்ம இன்னும் சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தனிமையாக உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த விஷயம் பார்க்குறேன். ஆனால் வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்போது சோக பாட்டுகளை அப்போ கேட்காம நல்ல நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த சாங்கை கேட்கும்போது அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் பார்க்குறேன். நான் வந்து தண்ணி குடிக்கிறதா எப்பயுமே வந்து நான் தண்ணி வந்து சாப்பிட்ற டைம் மட்டும் தான் குடிப்பேன். இப்போ வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது. சாப்பாடே கூட நான் ஒன்னா சாப்பிட்றதா விரும்பியிருக்கேன். இப்போதான் வந்து நம்ம தனியாக சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடுவோம், இல்லை நம்ம ஏதாவது அந்த சமயம் யோசிப்போம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாட்டு வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆனா மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம சோகமா இருக்கும்போது தான் ஜாலியா இருக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் செஷன். கல்ச்சர் பாயிண்ட் 49 ஹெல்த்தை பத்தின ஃபுல் ஃபோக்கஸ் வைப்பாங்க. ஹெல்த்தியான ஐட்டம் சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்றது, பாடியை மெயின்டைன் பண்ணி வைக்கிறது, இதுல அவங்க ஃபோக்கஸா இருப்பாங்க.